தமிழ் முரசு வழங்கும் இன்றைய 5 முக்கிய செய்திகள். தீ விபத்துகளில் காயமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. 2024ஆம் ஆண்டை காட்டிலும் 2025ஆம் ஆண்டில் தீ விபத்துகளில் காயமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை கூறியுள்ளது. கவனிக்கப்படாமல் விடப்பட்ட சமையல், மின் கோளாறுகள் ஆகியவை வீடுகளில் ஏற்படும் தீ விபத்துகளுக்கு முக்கிய காரணங்களாக தொடர்ந்து அமைந்தன. அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம். பல்லாயிரம் வெள்ளிகளை இழந்த சிங்கப்பூரர்கள். மலேசியாவுக்கு சென்றிருந்த பலருக்கு நில போக்குவரத்து ஆணையம் என்ற பெயரில் செலுத்தப்படாத போக்குவரத்து கட்டணங்கள் குறித்து குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டன. அந்த மோசடியால் 24,000 வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளது. காவல்துறை இத்தகவலை புதன்கிழமை பிப்ரவரி 10ஆம் தேதியன்று வெளியிட்டது. பட்டதாரிகளுக்கு பெரிய நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை வழங்கும் புதிய திட்டம். பலதுறை தொழில்நுட்ப கல்லூரிகளில் படிப்பை முடித்தோருக்கு விருந்தோம்பல், கணக்கு தணிக்கை, சமூக ஈடுபாடு, எரிசக்தி போன்ற துறைகளில் 16 புதிய வகை வேலைகளில் சேர்ந்து பயிற்சி பெற வாய்ப்பு கிடைக்கவுள்ளது. ஆக்சஸ் சிங்கப்பூர் எனும் சமூக அறநிறுவனம் தொடங்கியுள்ள 18 மாத பயிற்சி திட்டம் அதற்கு வகை செய்கிறது. வெளிநாட்டினரை மணமுடித்த முஸ்லிம் அல்லாத மலேசியர்கள். 2019ஆம் ஆண்டு முதல் 2025 ஜூலை வரை முஸ்லிம் அல்லாத 55,458 மலேசியர்கள் வெளிநாட்டவரை மணம் புரிந்தனர் என்று மலேசிய உள்துறை அமைச்சர் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். முஸ்லிம் அல்லாத மலேசியர்களை மணந்தோர் பட்டியலில் சிங்கப்பூரர்கள் 3ஆம் நிலையில் உள்ளனர். பிப்ரவரி 7ஆம் தேதி நிலவரப்படி மலேசியாவில் புதிதாக 10 பேருக்கு காசநோய் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீன புத்தாண்டு, நோன்பு பெருநாள் போன்ற விழா காலங்கள் நெருங்குவதால் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்பவர்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்நாட்டு சுகாதார வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீபன்.